Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஸ்னாப்சீடில் எந்த மாதிரிலாம் சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் பண்ணலான்ட்டு. இன்றைக்கும் ஸ்னாப்சீடில் பண்ணுறது பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்னென்னா நார்மலாக ஒரு சைக்கிளிங் ஷாட்டை மோஷன் பிளர் ஷாட்டாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஸ்னாப்சீடை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நார்மல் ஃபோட்டோ தான், ஜஸ்ட் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. இதில் பெருசாக எஃபெக்ட் தெரியல. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சைக்கிள் ஓட்டுற பர்சன் இதில் இல்லாத மாதிரி நம்ம ஒரு பிளேட் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணால் தான் நம்ம இந்த மோஷன் பிளர் எஃபெக்ட் கொடுக்க முடியும். அதை ஸ்னாப்சீடில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டூல்ஸ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் டபுள் எக்ஸ்ப்ளோஷர் இருக்குது இல்லையா, டபுள் எக்ஸ்ப்ளோஷர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே இமேஜை இன்னொரு தடவை மேலே ஒரு லேயராக ஃபார்ம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லேயர் மேலே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இதை ட்ராக் பண்ணி பர்ஃபெக்டாக இந்த சைக்கிள் இல்லாத இடம் வரைக்கும் நீங்களே ட்ராக் பண்ணி இப்படி வச்சிடணும். ஓகே, பர்ஃபெக்ட். இதை வச்சுட்டு இந்த ஒப்பாசிட்டி நான் 100 வச்சிடுறேன். ஏன்னா அது வியூ பண்ணுறதுக்காக, அப்போ தான் நம்ம பேக்ரவுண்ட் எப்படி அடிக்க போகிறோம் முடியுன்றது தெரியறதுக்காக. இங்கே இப்போ நான் டிக் மார்க்கை கொடுக்குறேன், அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் மேலே இருக்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி வியூ எடிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி டபுள் எக்ஸ்போஷரில் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் உங்களோட ஒரிஜினல் இமேஜ். இதில் இருக்க இந்த பர்சனை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்கள் கர்சர் வச்சு இதில் இப்படி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போது அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சில எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ப்ளஸ் டூல் யூஸ் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்தாலும் பின்னாடி அந்த புஷ்ஷஸ் கொஞ்சம் தப்பாக தெரியுது இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் மறுபடியும் டூல்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஹீலிங்னு ஒரு டூல் இருக்குது, ஹீலிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணி இந்த பிளாக் மார்க்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணுறேன். இது பக்கத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஆர்க் மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் அது மெர்ஜ் பண்ணுறதுக்காக. தப்பாக தெரியாமல் இருக்கும் அப்போ தான். ஓகே, ஓகே. இப்போது ஒரு எம்டி இமேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இதான் ஒரிஜினல் இமேஜ். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் இப்போ டூல்ஸில் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரெச் மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. ஹைட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்சை மட்டும் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு இந்தளவு பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி டூல் செலக்ட் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் பிக் பண்ணி ஸ்கேலில் சேம் அதே மாதிரியே பண்ணி இந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் மட்டும் தான் ஆகணும், ஹைட்டு மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எஃபெக்ட் போதும்னு நினைக்கிறேன். இப்போ அப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சேம் டூல்ஸை ப்ரெஸ் பண்ணி டபுள் எக்ஸ்போஷரில் உங்களோட ஒரிஜினல் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரணும்.
உங்களோட ஒரிஜினல் இமேஜ். இது இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். இது இப்போ நான் மேலே வச்சுட்டு அப்ளை கொடுக்குறேன். இங்கே போய்ட்டு இப்போ வியூ எடிட்ஸில் டபுள் எக்ஸ்போஷரில் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மிடில் தான் அது இருக்குன்றதுனால ரஃப்பாக நீங்களே வந்து இப்போ இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிவீல் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த டபுள் எக்ஸ்போஷரில் 0 கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ரிவீல் பண்ணுங்கள். மைன்யூட்டாக எட்ஜ் டு எட்ஜு எதெல்லாம் மைனஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இதை நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஷார்ட் வந்து பியூட்டியாக வரும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓவர் டூ பண்ணாலும் மறுபடியும் எக்ஸ்போஷரில் 100 வச்சு கொண்டு வந்துடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ரிவீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும். இது சைக்கிள்ன்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம். இதே பைக்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சைக்கிளில் நடுவில் கேப் இருக்கு இல்லையா? ஸோ ஜூம் அவுட் பண்ணி அந்த கேப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிஜியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த கேப் மட்டும் இல்லை, வீலுக்கு நடுவில் இருக்க கேப்பையும் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் பியூட்டியாக இருக்கும். ரஃபாக பண்ணலாம், பட் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவீல் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்போ டயர் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இந்த பாட்டம் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டா போதும். இந்த லெக் பார்ட் அண்ட் இந்த சென்டர் பார்ட். ஓகே, இதில் இந்த டயரோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுதுன்றதுனால ஒரு சின்ன ஆர்க் மட்டும் ஒரிஜினலாக இருந்தால் போதும். இந்த இடத்துல எடுத்துடலாம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அங்கே 100 வச்சு மறுபடியும் கொண்டு வந்துடுறேன். ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்படி இருக்கு இல்லையா? இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ நான் அப்ளை கொடுத்தோடனே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னமும் இது நான் இங்கே கொஞ்சம் டீட்டெயில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குன்றதுனால அதை மட்டும் ஜூம் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் நான் கொண்டு வர போகிறேன். பாருங்கள் அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஸோ ஒரிஜினல் இமேஜ் வந்து இப்படி இருந்தது. நம்ம இது மோஷன் blur கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். இது நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் ஒரு தடவை ஹோல்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்படி இருந்த இமேஜை நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.